ஆர்டிகல்ஸ் 1 to 4 படிக்கும்போது இந்த 4 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கண்டிப்பா தெரியணும். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல டைரக்டா கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம ஆர்டிகல்ஸ் 1 to 4 பார்த்திருந்தோம். இதுல வர்ற இம்பார்ட்டன்ட் 4 சுப்ரீம் கோர்ட் கேசஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெருபரி யூனியன் கேஸ். இது 1960ல நடந்தது. இது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1947ல இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ராட்க்ளிஃப் லைன் அப்படின்ற ஒரு பார்டரை வந்து டிரா பண்றாங்க. இங்க பெருபரி யூனியன், அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு ஏரியா, இது வந்து யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ 1958ல இந்திய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஃபெரோஸ்கான் நூனும் ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க. என்னன்னா அந்த அக்ரிமெண்ட் தான் வந்து நேரு நூன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் படி பெருபரி யூனியனோட ஒரு போர்ஷன் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அப்போ ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின் வருது. இந்தியாவோட டெரிட்டரிய ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி நம்ம வேற கண்ட்ரிக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா, பிரசிடென்ட் இந்த கொஸ்டினை ஆர்டிகல் 143, அதாவது பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மூலமா சுப்ரீம் கோர்ட் கிட்டயே ஒப்பீனியன் கேட்கறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 3 வந்து பார்லிமெண்ட்டுக்கு ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ண, டிவைட் பண்ண, மர்ஜ் பண்ண, இல்ல ரீநேம் பண்றதுக்கான பவர் கொடுக்குது. ஆனா இந்தியா டெரிட்டரிய ரெடியூஸ் பண்றது ஆர்டிகல் 3ல இன்க்ளூட் ஆகல. வேற கண்ட்ரிக்கு லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆர்டிகல் 368 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் 9th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960 பாஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, பெருபரி லேண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு லீகலா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த கேஸ் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, லேண்ட் டிரான்ஸ்ஃபர் டு அனதர் கண்ட்ரி, அதாவது ஒரு லேண்ட், நம்ம இந்தியன் லேண்டை இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுக்கு நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் 368 தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆர்டிகல் 3 யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேஸ் பாபுலால் பேரட் கேஸ். இது வந்து 1960ல வந்தது. அதாவது 1956ல ஸ்டேட் ரிஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறம் லாங்குவேஜ் பேசிஸ்ல நம்ம ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மகாராஷ்டிரா குஜராத்தும் செப்பரேட் ஸ்டேட்டா ஆகணும் அப்படின்னு டிமாண்ட் வந்துச்சு. ஸோ இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாம்பேவை செப்பரேட் ஸ்டேட்டா வந்து டிவைட் பண்ண வந்து பில்லும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட ஒப்பீனியன் கேட்கறாங்க. ஆனா சில லீடர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஆப்போஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால வந்து பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் பவுண்டரியை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 3 யூஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து பில்ல பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட அனுப்பி அவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம். ஆனா ஒப்பீனியன் கேட்கறது கம்பல்சரியா, ஒப்பீனியன் ஃபாலோ பண்றது கம்பல்சரியா அப்படின்னு பார்த்தா, ஒப்பீனியன் கேட்கறது கம்பல்சரி தான். ஆனா ஒப்பீனியன் ஃபாலோ பண்றது கம்பல்சரி இல்ல அப்படின்றது நம்ம ஆர்டிகல் 3ல கிளியரா இருக்கு. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு ஃபைனல் அத்தாரிட்டி இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட வந்து அட்வைஸ் தான் கொடுக்க முடியும் தவிர டிசிஷன் வந்து பார்லிமெண்ட் தான் எடுக்கும். ஸோ இதனால பார்லிமெண்ட் வந்து சுப்ரமசி வந்து கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஸ்டேட் ஒப்பீனியன் மேண்டேட்டரி பட் ஸ்டேட் கன்சர்ன் நாட் மேண்டேட்டரி அப்படின்றது சொல்லும். ஸோ சிம்பிளா பார்த்தோம்னா பார்லிமெண்ட் தான் வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கும் அப்படின்றத இந்த கேஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து தேர்ட் கேஸ் மங்கள் சிங் கேஸ் 1967. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1966 மூலமா பஞ்சாப் வந்து செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இதெல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் வருது, ஸ்டேட் பவுண்டரிஸை மாத்துறது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டா அப்படின்னு. ஸோ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 3 வந்து பார்லிமெண்ட்டுக்கு நிறைய பவர்ஸ் கொடுக்குது. லைக் வந்து ஒரு நியூ ஸ்டேட்டை கிரியேட் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டை வந்து டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட் கூட மர்ஜ் பண்ணலாம், இல்லை இன்னொரு ஸ்டேட்டோட நேம் வந்து ரீநேம் பண்ணலாம், பவுண்டரியை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஆர்டிகல் 3க்கு வந்து பவர் இருக்கு. இதுக்கு ஆர்டிகல் 368 வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லை, இது ஒரு ஆர்டினரி லா. ஸோ ஒரு ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைசேஷன் இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும் அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேஸ் ஆர்டிகல் 370 ஜட்ஜ்மெண்ட் 2023. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாங்க ஆர்டிகல் 370ல. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செப்பரேட்டான கான்ஸ்டியூஷன், செப்பரேட் பிளாக், ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. 2019ல கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா,
ஆர்டிகல் 370 ப்ரொவிஷன்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டை வந்து டிவைட் பண்ணி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 யூனியன் டெரிட்டரிஸா கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி, லடாக்கும் யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்த சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேசஸும் ஃபைல் பண்ணாங்க. ஆர்டிகல் 370 பர்மனண்டா, பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியுமா, ஸ்டேட்டை வந்து யூனியன் டெரிட்டரியா மாற்ற முடியுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 370ன்றது ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன் தான். ஸோ பிரசிடென்ட்டோட ஆக்ஷன் தான் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல். ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ணது கரெக்ட் தான், யூனியன் டெரிட்டரிஸ் கிரியேட் பண்ணதும் வேலிட் தான் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியா யூனியனோட இன்டெகிரல் பார்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து பர்மனன்ட் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 370ன்றது டெம்பரரி இன்னும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டும் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த 4 கேசஸும் வந்து குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். வெறுபரி அப்படின்றது வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு லேண்டு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணணும். பேபுலால் பேரட் கேஸ் மூலமா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட வந்துட்டு நம்ம ஒப்பீனியன் கேட்கலாம், ஆனால் பார்லிமெண்ட் தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மங்கள் சிங் கேஸ் மூலமா வந்து ஸ்டேட்டை கிரியேட் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், மேட்ச் பண்ணலாம், ரீநேமும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும் அப்படின்றத மங்கள் சிங் கேஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிகல் 370 2023 மூலமா ஆர்டிகல் 370 ரிமூவலும் அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷனும் சுப்ரீம் கோர்ட் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லுச்சு.